ஸோ ரீசெண்டாக இப்போ ஒரு நீயா நானாவோட ஷோ வந்து ரிலீஸ் ஆச்சு. கோல்டு பெஸ்ட்டா இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்துச்சு. அந்த டிபேட் தான் இப்போ ரொம்ப அதை வச்சு நிறைய டிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து கோல்டில் பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பெஸ்ட்டா அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக வரல. ஏன்னா என்னோடய ஃபீல்டு அது கிடையாது. ஸோ நான் ஒரு பேசிக்கான ஐடியா சொல்ல வரேன் பார்த்துங்களேன். இந்த கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அமௌண்ட் தேவை, அதாவது மணி தேவை. ஸோ அதை ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதாவது லீகலாக, ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணி எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு டெப்ஸ் இருந்தால் டெப்ஸ் கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிக்கலாம். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் ஒரு பேசிக்கான ரூல். முதல்ல உங்களுக்கு கடை இருந்தால் க்ளோஸ் பண்ணணும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்தால் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உள்ளே ஜம்ப் ஆகணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஏர்னிங்ஸை அதிகப்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறமா தான் உங்கள் டெப்ஸை கிளியர் பண்ணி, உங்களோட கிரெடிட் கார்டு லோன்ஸை கிளியர் பண்ணி, வேறு எதாவது லோன்ஸ் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே ஜம்ப் ஆகிறது பெட்டர். சரிங்களா? ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இதிலே தர ரிட்டர்ன்ஸோட இங்கேருந்து வாங்குற பர்சனல் லோனு இந்த மாதிரி லோன்ஸில் வாங்குறது தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நான் பர்சனலாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் அங்கே இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெவலப்பர்ஸ், லைக் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே. அங்கே இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்க ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகாமல் வீட்டில் தேடிட்டு இருக்கலாம் வேலை, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஐடி எம்ப்ளாயாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒர்க்ஸுக்கு நீங்கள் தான் போயிட்டு இருக்கலாம். இந்த ஒர்க்ஸில் உங்களுக்கு ஒரு 30,000 இல்லை ஒரு 40,000 இல்லை 50,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை யூஸ் பண்ணி உங்களோட பர்சனல் லோன்ஸு, கிரெடிட் கார்டு லோன்ஸு இதெல்லாம் கட்டிட்டு வரீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதை தாண்டி நீங்கள் ஒரு அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணால் தான் உங்களால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதுக்கான ஒர்க்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் மேக்கிங் மணி இருக்குது இப்போ இந்த ஃபீல்டில். நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் என்ன ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபைனலாக எது ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எனக்கு மணி ஜென்ரேட் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது 4 இயர்ஸ் பேக், கோவிடுக்கு முன்னாடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க் அவுட் ஆகலை. அது நான் ஒர்க் அவுட் ஆகணும்னு மீன்ஸ் வீடியோக்குள்ள வியூஸ்லாம் போச்சு. ஸோ பட் இருந்துமே நான் ஒரு எஃபர்ட் தரேன்ல, அதுக்கான இன்கம் எனக்கு வருதான்னு கேட்டால் கிடையாது. யூடியூப் சேனலில் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் நானாக டிசைட் பண்ணேன் அது வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் அமேசானில் ப்ராடக்ட் சேல் பண்ணோம், நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதையுமே ஒர்க் அவுட் ஆகலை. தென் ஃபைனலாக எனக்கு வந்து நம்ம வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நோ கோடில் நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணேன். ஸோ நோ கோடில் எனக்கு கோடிங் பெருசாக வராதுன்றதுனால நான் நோ கோடில் வெப்சைட் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணேன். அதை நான் வந்து வெப்சைட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அது பேரே தெரியும். ஓகே, இது பேர் தான் ஃப்ரீலான்சிங் அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை அதை மற்றவங்களுக்கு நான் வந்து ஒரு ஒர்க்காக பண்ணித்தரேன், அதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் தராங்க, அது பேர் தான் ஃப்ரீலான்சிங். ஸோ இப்போது கரண்ட்டாக ஒரு 5.5 இயர்ஸாக ஆஸ் அ நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீலான்ஸராக தமிழ்நாடு, பெங்களூர், கேரளா அண்ட் ஃபாரின் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜேர்னியில் நீங்கள் எதை ட்ரை பண்ணலாம். ஏன் நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணால் என்ன நடக்கும், சரி மிச்சம் எல்லா ஸ்கில் செட்ஸ்லேயும் இது எப்படி ஈஸி அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். மொதல் விஷயம், நீங்கள் ஏன் அதை ட்ரை பண்ணணுன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க் போயிட்டுருக்கேன், நான் ஒரு 8 hours ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா, என்கிட்ட ரிமைனிங் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் போக முடிச்சா ஒரு 3 மணி நேரம் கையில் இருக்குது அப்படின்னா, ஸோ 1 டேக்கே எல்லாம் 3 hours ஸ்பெண்ட் பண்ண முடியுன்ற நிலைமையில் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் இந்த ஃப்ரீலான்சிங் பார்ட் டைமில் பண்ண முடியுது, அதில் நம்ம ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்க முடியுதுன்னா எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நான் மேக்ஸிமம் ஒரு பார்ட் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். மினிமம் 45,000 to 50,000 per month ஏர்ன் பண்ணுறாங்க இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்து கோடிங் நாலேஜே இல்லாமல். ஸோ இது எல்லா ஃப்ரீலான்சிங் ஸ்கில்ஸ்லையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. நான் யூஸ் பண்ண ஃப்ரீலான்சிங் ஸ்கில்ன்றது நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ண முடியுமானா டெஃபினட்டாக பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி தான் லைக் ஐஸ்வர்யா, கிரிஷ், ஃபாத்திமா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அது எல்லாமே என்னோடய யூடியூப் சேனல்லே இருக்குது. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கிட்டத்தட்ட இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே ஒரு விஷயம் காமன் தான். அவங்ககிட்ட இப்போ டேக்கு ஒரு 3 to 4 hours மேலே இருந்திருக்கு. சரி, இது வந்து பிகினரால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் வெயிட் பண்ணுறேன் வரேன். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு 3 hours டைம் இருந்தால் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். ஒன்று, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணுமா, தேவையில்லை. ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் 18 இயர்ஸ்லேருந்து 52 ஏஜ் வரைக்கும் இதை படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நோ கோட் ஃப்ரீலான்சிங் அப்படின்றது நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்டை கோடிங் நாலேஜே இல்லாமல் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்கில்ஸை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதை தாண்டி வேறு என்ன ஸ்கில்ஸஸ்லாம் இருக்குது இந்த ஃப்ரீலான்சிங்லாம் பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது. லைக் கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் அதை பண்ணுறோன்னு கேட்டால் ஒரு 3 விஷயத்துக்காக பண்ணுறோம் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்.
மொதல் விஷயம் கோடிங் நாலேஜ் இல்லை வெப்சைட் டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக நம்மளால் வெப்சைட் டெவலப் பண்ண முடியுன்றது தான் ஒரு முக்கியமான பதில். சரிங்களா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இதை லேர்ன் பண்ணுறதுக்கு ப்ரேயராக இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது படிச்சிருக்கணுமா, டிகிரி முடிச்சிருக்கணுமா, இல்லை இதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது படிச்சிருக்கணுமா கேட்டால் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்காக ஒரு ஐடியாலஜிக்கு சொல்ல போனால் உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்போ இருந்தால் போதும். அதை தாண்டி வேறு எதுவுமே தேவையில்லை. அடுத்த இன்ஃபர்மேஷன், இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ்னால உங்களுக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கா? டெஃபினட்டாக அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 to 50,000 per monthன்றது கம்மியான இன்கம் மாதிரி தெரியல. அதுவும் பார்ட் டைமில் பண்ணுற ஒரு வேலைக்கு இது இன்கம் நல்ல இன்கம் தான் எனக்கு தோணுது. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். சரியா? ஒன்று. அப்புறம் இந்த ப்ரோக்ராமில் லைக் இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண வரீங்க, ஃப்ரீலான்சிங் படிக்கணும்னா இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கா? ஏன் கோடிங்கில் வச்சு பண்ண மாட்டாங்களா? ஏன் நம்மக்கிட்ட வர போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். முதல் விஷயம், ஒரு கோடிங் வச்சு ஒருத்தவங்க வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்கன்னா மினிமம் அதில் டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆகுனா மேக்ஸிமம் ஒரு 1.5 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரத்துக்கு. நம்ம டெவலப் பண்ணுற வெப்சைட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ்ன்றது ரொம்ப அதிகபட்சம். 3 days 2 days டெவலப் பண்ணிடலாம். கிளைண்ட்ஸ் எல்லாருமே டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா. எப்படி பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங், இது நோ கோடிங். நம்ம என்னென்ன வெப்சைட் டெவலப் பண்ண போகிறோம்? இ-காமர்ஸ் வெப்சைட், பிஸ்னஸ் வெப்சைட் அண்ட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வித் பேமெண்ட் இன்டெகிரேஷனோட பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்ஸை கோடிங் வச்சு அழகாக பண்ணுற அளவுக்கு பண்ண முடியுமா? கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி கம்மி காஸ்ட்டில் நம்மளால் பண்ணி தர முடியும். ஒரு கோடட் வெப்சைட்னா மினிமம் நம்மளால் 50,000 இல்லாமல் பண்ண முடியாது. சரிங்களா? அதே நோ கோடில் நம்ம என்டையர் 50,000 வெப்சைட்டை 15,000 to 25,000 நம்மளால் சுருக்கி பண்ணி தர முடியும். ஸோ இதனாலே நம்ம ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்கிட்ட போய் எதிர்பார்க்குறாங்க, நோ கோடில் வருவாங்களா கோடிங்கில் வருவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணும்போது கம்மியான ரேட்லேயும் பண்ணி தரும்போது அப்போ நம்மகிட்ட ஒர்க் பண்ண வருவாங்களா, இல்லாட்டி ஒரு கோடிங் வெப்சைட்டில் போவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே நோ கோடில் தான் வருவாங்கன்றது தான் பதில். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லப்போனால், இதுக்கான கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இதில் எடுக்கலாம். நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்ஸ், நம்ம சொல்கிற வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் அப்லோட் பண்ணலாம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், உங்கள் கண்டென்ட் ஷோகேஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஃபேஸ்லெஸ்ஸாக கூட பண்ண முடியும். இதுதான் நம்மளோட பேசிக்கான ஐடியா. ஸோ மணி ஜென்ரேட் பண்ணணுன்றது ஒரு ஐடியா சொன்னேன். அதில் மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீலான்சிங் ஒரு ஐடியா சொன்னேன். அதில் மணி ஜென்ரேட் பண்ணுற ஃப்ரீலான்சிங் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் டெப்ஸோ லோன்ஸோ பர்சனல் லோனோ கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. எடுத்தவொடனே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறதோ வேஸ்ட் ஆஃப் டைம். உங்ககிட்ட லோன் இருக்குது, டெப்த் இருக்குது, கிரெடிட் கார்டு லோன்ஸ் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது அப்படின்னா ஹோம் லோன் விட்டுருங்க, அது வேறு கதை, அப்புறமா வரேன். இந்த மாதிரி பர்சனல் லோன்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே ஜம்ப் ஆகணும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை. அதாவது நம்ம டக்குன்னு தேவையான எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அமௌண்ட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம், அது சேவிங்ஸு. அது டக்குன்னு லிக்விடேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ஃபியம். பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி டெப்ஸ்லாம் வச்சுட்டு போகிறது முன்னாடி உங்கள் இன்கம் அதிகப்படுத்துங்க. இப்போ இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு பண்ணி தான் ஆகணும்னா அது மட்டுமே வழி கிடையாது, நிறைய வழிகள் இருக்குது. சரி, வேறு உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் தான் பிடிக்கும், இல்லை வீடியோ எடிட்டிங் தான் பிடிக்கும்னா போய் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. நான் ஏன் அது தேவையில்லை இதை ட்ரை பண்ணலான்னா, தேர் இஸ் அ காம்படிஷன், ஒரு ஹை டிமாண்ட் ஹை காம்படிஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு லோ காம்படிஷன் அண்ட் ஹை டிமாண்ட் இருக்க ஃபீல்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்றது தான் என்னோட ஐடியா. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஐடியா கிடைக்குன்றது தான் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு இந்த நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஐ ரன் மை ஓன் அகாடமி. ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 years அந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன். நீங்கள் இந்த அகாடமியை பற்றி லேர்ன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகாடமியை பற்றி லேர்ன் பண்ணுறது இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எத்தனை பேர் நம்மகிட்ட லேர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்ற வீடியோஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயே வரும், அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் 1-to-1 கன்சல்டேஷன் நீங்கள் கால் புக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குவாலிஃபை ஆகணும் இந்த கோச்சிங் காலில். ஸோ நீங்களும் நானும் பேசுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆனால் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ண எலிஜிபிள். ஏன்னா நம்ம எல்லாருமே எடுத்து ட்ரெயின் பண்ண மாட்டோம், எல்லாரும் ட்ரெயின் பண்ண ரிசல்ட் வராது. ஸோ நான் ரொம்ப பெக்குலராக 1 by 1 பிக் பண்ணி தான் எடுத்து ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த 1-to-1 கால். ஸோ நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் டிசைட் பண்ணிங்கன்னா லைக் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸாக ஏர்ன் பண்ணுறாங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தென் நீங்கள் கால் புக் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங். வீடியோஸ்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். பாய்.